பேசாத. அஸ்ஸலாமு அலைக்கும். சமையல் இன்றைக்கி வெளிப்படியில் வச்சு ஆக்குறேன். பாருங்கள் எப்படி இருக்கிறேன். ஆசை வெளிப்படியில் வச்சு ஆக்க. வெளிப்படின்னு சொல்லுவோம். முடுக்கு பகுதி. ஒரு கையால் எடுக்கிறது தான் சிரமம். கொஞ்சக்கான வெங்காயம், கருவேப்பிலை மீனுக்கு, கடுகு, வெந்தயம், முட்டை போட்டாச்சு. எண்ணெய் ஊற்றல். எனக்கு இந்த வெளியிலலாம் உட்காந்து வேலை பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். மீனுக்கு எண்ணெய், தாளிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து இது கோஸ் ஆக்குறதுக்கு. பூண்டை இதுலேயே அரிஞ்சு போட்டுட்டேம்மா. கோஸ்லேயே கோஸெல்லாம் அரிஞ்சு வச்சுக்கிறேன். பூண்டையும் ஒன்றா சேர்த்து அதில் அரிஞ்சு போட்டேன். ஆனால் இல்லை என்ன கோஸாக்கி கீரை பொரியல். மீனுக்கு மசாலா. சின்ன வெங்காயம் சாப்பாட்டு குறித்து வச்சுக்கிறேன். புளி பிசைகிறேன். புளி பிசைஞ்சு தான் வைப்பேன். முடிஞ்சிட்டு புளி பிசைஞ்ச புளி. வெளியிலேருந்து ஆக்குனா அது ஒரு சோகமாக தான் வைக்கிறேன். புளி தண்ணி ஊற்றுறேன். தேங்காய் பாலை கவுத்து போட்டுட்டாமா. இன்னும் மாசமாக இருக்கிறோம். தேவையான அளவு உப்பு போடுறேன். ஒரு கையில் போகணும், ஒரு கையில் வேலை. பூண்டை வெங்காயத்தோடு தட்டுட்டு இது கோஸ் ஆக்கரைக்கு வெட்டி வச்சுக்கிறோம். மீன் அதில் பெரிய மீன் அன்றைக்கு வாங்கிட்டு வந்தேன். சீலா மீன் அதில் பெரிய துண்டு. போதும், 2 பேருக்கு தாராளம். 2 பேருக்கும் இல்லை, ஒரு ஆளுக்கு தான். எனக்கு ராவைக்கும் போடைக்கும் கிடக்கும். தேங்காய் பால் பாதி கவுந்துட்டுமா. மாதிரியாக வேலை பார்க்க கும்புறாளு. சரி, மீன் வேலை முடிஞ்சிட்டு உங்களுக்கு கொஞ்சம் வேகமாக காட்டுறதுனால அடுத்த அடுப்பை பற்ற போகிறேன். அரிசியை பாருங்கள், இவ்வளோ தான் அரிசி. 100 மானி அரிசி. நல்ல புளிப்பாய்க்கு இருந்த அரிசி, டேஸ்ட்டாகவும் மிக்குது. நம்ம கொஞ்சமாக உங்கிற ஆட்களை வைக்கிறதுனால சரி.
கூடங்கிற ஆட்களுக்கு எப்படின்னு சொல்ல தெரியல. கொதிக்கு காலையில் நாஸ்டா தின்றுட்டேன். ப்ரெட்டு சரியாக தூக்கி வச்சிடும். அதுக்கு 2வது கொதிக்க வச்சுக்கிறோம். இது கோஸுக்கு தாளிக்கிறேன். வெங்காயம், கோஸு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாமே தட்டி போட்டேன். கடைசியாக கீரைப்பொடி போட்டு இறக்கணும். இதை வேலை பார்க்கும்போது 2 கை வேலை பார்க்காது. அதையே நீங்கள் கெஸ் பண்ணிக்கிறலாம். ஆள் ஒரு கையால் தான் எடுக்க 2. மீன் வெங்காயத்திற்கு கொதிக்க வைக்கணும். நான் இது யூடியூப்புக்கு வந்து வேகமாக காட்டுறேன். இதான் தான் சொன்னேன், காட்டு சாப்பாடு ஆக்குனா ரொம்ப நல்லா இருக்கும், ஆக்குங்கண்டு. நம்பர் கீரைக்கு வெங்காயம் போட்டேன். இல்லத்தை இது ஏற்கனவே அவிச்சு வச்சுருந்தேன். அவிச்சு வச்சதுனால வேலை பார்க்க ஈஸி. வெளி தோட்டம் விளங்குறா முடுக்கு படியில் வச்சு ஆக்குறம்மா. ஆசைப்பட்டு ஒரே வெளியில் வச்சு ஆக்கணும் ரொம்ப ஆசைப்படுவேன். அதுக்கப்புறம் கீரைப்பொடி போடணும். வா வா. யார் என்னையா யூடியூப் எடுத்துட்டிக்கிறேன் பாருங்க. எங்கே காணா? ஏன் தைக்க குறையலன்னு பார்க்குறீங்களோ? மைசம்மை தான் வருவேன். யூடியூப் ஆமாம். இன்றைக்கி வெளியில் வச்சு எடுக்க ஆசை. அழகாய்க்கிற ஆக்குறது. மீன் ஆக்கிட்டேன். கோசு மீன் கொதிக்க விடணும். கீரை வசக்கிறேன். கோசு ஆமாம். இது எல்லாத்தையும் மலை இறக்கிட்டு திருப்பி வேறு ஏற்றணும். இது இறக்கிறோம். 2வது இடத்துல வைக்கணும். செய்கிறது மட்டும் கொஞ்சம் லேஸில் காட்டுறேன். கரண்ட் இல்லை, கேஸு. இன்னைக்கு இது டப்பி இதுதான் கேஸு. இது 22 வருஷமாக வருமா? வேங்காங்கில் வச்சு புழங்கிக்கிட்டு இந்த அப்பார்ட்மெண்ட்டில் கேஸு டப்பா வாங்கணும். இப்போ இந்தியாவுக்கு வந்துட்டுமா இல்லாம் கூண்டு. ஆமாம். கீரை சுருட்டி, அதுக்கப்புறம் கோஸு, சீலா மீன், சின்ன வெங்காயம் தொட்டுக்கிறதுக்கு. அம்மா எல்லாம் காம்பினேஷனாக காட்டணுமாம்மா? அனுப்புகிறோம். ஏன் நீங்களே பார்க்கலாமே? எல்லாத்தையும் ஏன் அனுப்பினேன்? நீங்கள் கொண்டாங்க. இது வெங்காயம் சாப்பிட்டு திங்கிறதுக்கு ஒரு சின்ன படியில் வச்சு ஆக்குறேன் பாருங்க. அது பெரிய வேலை இல்லையா? சாதனை. ஆமாம். ஆசைக்கு பட்டு. ஆனால் வெளியிலேருந்து அந்த நாளில் செய்வாளு வேக்காதுன்னு தான் சொல்லுவாளு. நீ கடைக்கு போயிட்டு போறீங்களோ? என்னது வாங்கினியா? மீனா? என்ன மீன்? அம்மா சீலா மீன் நேற்று முந்தா நாள் போனம்மா. 800 700 போட்டு கேட்டாலும் தருவா. 2.5 கிலோ மீன். பரவாயில்லையே, பரவாயில்ல. 2.5 கிலோ. நான் ஒரு நாள் போக மாட்டேன். சும்மா யூடியூப்பையும் பார்த்துட்டு மீனும் இல்லை, பெரிய சீலா திங்கணும் போல இருந்துரு. எல்லாம் இங்கே 1/2 கிலோ 1 கிலோ தானே கொண்டு வரா. அதனால எனக்கு ரொம்ப போராக இருந்துரு. ஆமாம், 2.5 கிலோ மீன் 800 சொல்கிறான். 700 கேட்டாலும் வெட்டி தருவோம். 3 வீடு பங்கு எடுக்கலாம். நான் வேங்கையில் வந்துட்டேன்.
வா சமையல் 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 யூடியூப் சமையல். நீங்க தோட்டத்து வச்சு செய்தியெல்லாம் ஆமாம் தெரியலையே கல்யாணம் பறிச்சு முடிஞ்சவங்க வருவோம். அந்த வேலை முடிச்சுட்டு இல்லையே டைல்ஸ் இப்போ தான் பதிக்கிறாம்மா. சரி அப்படி சொல்லாதீங்க, பெரிய பெரிய டைல்ஸு நல்லா ஒழுங்காக பொருந்தமானம்மா. 30ஆம் தேதி வாங்க சிறப்பா. ஆமாம் சரி, நம்ம தேவைக்கு நம்ம மாப்பிள்ளை இல்லைன்னு என்ன குழியிலேயே போய் இறங்கையிலும் நம்ம தேவைக்கு நாம தான் மாப்பிள்ளை இல்லை மாப்பிள்ளை வாங்கிட்டு வருவோம். குசுருண்டா பட்டினா கிடக்கலுமா. நான் ஒரு நாளும் கடைக்கு போக மாட்டேம்மா. வீட்டு வர்றதை வாங்க, வீட்டில் வர்றதை வாங்க விட மாட்டேன். அந்த மனசுன்னா எல்லாம் வாங்கிட்டு விடுவோம். ஊரோட வியாபாரம் தானே அவளுக்கு. ஒரு நாளும் வாங்க விட மாட்டோம், வெளியவே போட மாட்டேன். தேவையில்லாமல் வெளியே நம்ம இறங்கவும் மாட்டோம். எனக்கு அதை விட வசதித்தனம். இப்போ அன்றைக்கி யூடியூப் பார்க்கவும் மீன் விலையை பார்க்கவும் தான் போனேன். மீன் பார்த்துட்டு எல்லோரும் நயன்னு அழுவோம். கீரை வசக்கியாச்சு, மீன் ஆக்கியாச்சு. தோசைங்க கோஸுக்கு மஞ்சள் தூள் எடுத்து வைக்க மறந்துட்டேன். உள்ளே போய் போடணும். எல்லாம் போட்டேன். இப்போ கீரை பொடி எல்லாம் கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா ஒழுங்காக தான் போட்டிக்கிறேன். மஞ்சள் தூள் மட்டும் போடணும். போடவும் செய்யலாம், போடாமையும் திங்கலாம். 2 காய்கறி ஆவிட்டே கீரை இது வெளியில் வச்சு செஞ்சால் சிறப்பாக. மஞ்சள் தூள் எடுத்து வைக்க மறந்துட்டேன். கீரை பொரியல், கோஸ் பொரியல், மீன், சின்ன வெங்காயம். அந்த காலத்தில் பெரிய வேலை பார்க்குறவ தான் வைப்போம். கை வேலைக்குன்னு ஒரு சின்ன பிள்ளை வைப்போம். இப்போ தான் விளங்குது. கை வேலைக்கு எனக்கு வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சில சாமான்கள் மறந்துட்டால் எடுக்கிறதுக்கு தான். மாஸ்டர் அதை கீரை அவிச்சே வச்சிங்க, அதனால் டக்குன்னு வெங்காயம் வெட்டினா சுருண்டுட்டு. சரி, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். ரொம்ப நேரம் இழுத்தாலும் உங்களுக்கு போர் அடிக்கும் பார்க்குறவங்களுக்கு. வைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.